மாதமாக சொன்னார். இனி நம்ம வந்து பேபி நட ஆக்ட் 3ல் ஆக்ட் 3 வீடியோஸ் தான் போட போகிறோம். இதுதான் லாஸ்ட் ஃபைனல். அதுக்கப்புறம் ஆக்ட் 4 தான் போடணும். நம்மளை தூக்கிட்டு இந்த சூரிய கிரகணம் மாதிரி என்னமா இருக்குது. நாங்கள் உள்ளே போகலாம். இப்போ முன்னாடி இப்படி நல்ல தானே இருக்கு. ஆமாம் நல்லதாக இருக்கு. இந்த பிங்க் இங்கே வந்தோடனே டெலிபோர்ட். இந்த ரோபோட் பாவம் ப்ளூவையும் இது ஆல்ரெடி நான் விளையாட்டேன். ப்ளூவையும் பிங்கையும் நம்ம விட்டோம்னா கேட்டே இல்லை. என்னடா இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்ததில்லையே. பிடிச்சி வருவான். இந்த செடி வேர்லாற்ற எரிஞ்சு முடியும். இப்போ வாயில் இருக்குங்களா அதை எடுத்துகிட்டு வரணும். அது கீழே தான் இருக்கும். அது கிச்சனில் போக்குற மகாசூல் வரக்கூட. ஆமாம் ரோபோட்டை எதுக்கும் வந்தாத அண்ணே நான் பார்த்து இதில் கொஞ்சம் கேசிங் அதிகமே இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதானா இந்த டோரே ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணியாச்சு. பெரிய இங்கே இருக்கும். இதை ஃபஸ்ட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதை இழுத்து விடணும். அதில் ஒன்று ஸ்ட்ரெயிட் ஆகிட்டு வரணும். நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ஓகே இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சா. இப்போ அவன் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவான். எடுத்துகிட்டு போக மாட்டான், கீழே தள்ளி விட்ருவான். கீழே விழுந்துடாது. இப்போ அது நம்ம கீழே போன உடனே அவன் பேயா மாதிரி நம்மளை துரத்துவான். நம்ம அவங்ககிட்ட தப்பிச்சு ஓடி இருங்க. இந்த பக்கை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஏன்னா ரன் அப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம மாட்டிப்போம் அவங்ககிட்ட. அதனால தான் பார்க்குறேன். இந்த பக்கு வேறு அவனா வந்துட்டு. ஓகே நம்ம கீழே போட்டு ஓகே பக்கு நின்றுச்சு. இப்போ நம்ம இங்கே போயிட்டு இப்படி பார்க்குற மாதிரி இது இருக்கும். இப்போ அதை அவன் உடச்சி வேலி போட்டுருவான். செய்ய மாட்டானா இந்த சைடு போய்க்கணும். ஏன்னா அப்போ இந்த சைடு வர முடியாது. அதனால் இந்த சைடு நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. நான் கீழே போன உடனே அவன் இருக்கலாம் மாட்டான். அவன் அங்கேருந்து போயிட்டுருப்பான். பாருங்கள் நம்ம எந்த டோரை எப்படி நாசம் பண்ணியிருக்காங்க. நம்ம வெளியே போனோம். வெளியேருந்து உள்ளே வரும்போது ஒரு சேசிங் இங்கே அதுலேருந்து நம்ம ரோபோட் தம்பி தான் காப்பாற்றுவான். இதை எடுத்துப்போம். இதை எடுத்து இதில் வச்சிடணும். இந்த ரோபோட் கிட்ட கொடுத்துட்டு நம்ம தனி வழியாக போய்
தான் நம்ம தப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே அழுத்தி எப்படி போ ஓடு ஓடு. அந்த வழி பிளாக் ஆகிடுங்க. இந்த வழி எப்படி தான் நம்ம போகணும். க்ளோஸ் ஆகும்போது ஜஸ்ட் மிஸ் கைஸ். எங்கடா ரோபோட்டு? நான் இது வரைக்கும் வந்துட்டேங்க கைஸ். ஆனால் இதுக்கப்புறம் தான் நான் என்னாச்சுன்னு பார்க்கலாம். ரோபோ என்னாச்சு உனக்கு? இதோட பேட்ரி லோ ஆகுது. ஓகே இதை நம்ம சரி பண்ணிடலாம் சீக்கிரமாக. முதல்ல நம்ம அங்கே போயிடலாம். சரி சரி வச்சாச்சு கைஸ். இதோட எண்ணியும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ரோபோட்டை இழக்க வேண்டியது இருக்கும். ஆமாம் இழக்க வேண்டியது இருக்கும். நான் எப்படி இது சொன்னேன்னா ஆல்ரெடி ஜெனிட் சேனலில் இது போட்டிருக்காங்க. நான் அதை பார்த்துருக்கேன். இந்த ஆக்ட் 4 எப்படா வரும்னு நான் பார்த்துட்ருந்தேன். வண்டான் அது கொஞ்சம் மறந்து போச்சு. ஆனால் இந்த ரோபோட் பாவம் கடைசி வரைக்கும் நம்ம கூடயே இருந்தது. எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுச்சு. பாவம் இந்த மாதிரி ஆகிடுச்சு. அது என்ன மறுபடியும் உடையுதா? வாங்குது கைஸ். அது சங்கு சக்கத்துலேருந்து வர சத்தம் தானே. ஆமாம் கைஸ் இது சங்கு சக்கத்துலேருந்து வர சத்தம் தான். ஏன்னா இவ்வளோ நேரம் நான் சவுண்டை கம்மி பண்ண மறந்துட்டேன். இந்த சவுண்டை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இதில் எடுத்துன்னு போய் வச்சுருவோம். ஓகே வச்சாச்சு. கண்ணு மாதிரி இருக்குது கைஸ் அது. கைஸ் 5 பேர் வந்துட்டானுங்க. பூச்சை வேணாம் மோட்டேன். 5 பேர் 5 வேணாம் மோட்டேன். ஆனால் ஆக்ட் 4ல் 5 மோட்டையெல்லாம் வரல. 3 பேர் தான் இருந்தானுங்க. அதுக்கப்புறம் 4ஆக மாறினானுங்க. மறுபடியும் 3ஆக மாறிட்டானுங்க. சரி ஏதோ ஒன்று நம்மளை உள்ளே இழுத்துக்குது. யாராவது நம்மளை காப்பாற்றுறாங்களே. ஓகே டாக்டர் தான். ஓகே இதோட ஆக்ட் 3 முடிஞ்சுது. நம்ம ஆக்ட் 4 நம்ம சீக்கிரமாகவே போடுவோம். மைண்ட் கிராஃப்ட் டே 3ல் வீடியோ கட்டுவோம் சீக்கிரமாகவே. ஓகே நம்ம இப்போ இதோட முடிச்சுப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பேக்கான நாளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாய், லவ் யூ ஆல்.